guys, welcome to my channel. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டுடே என்ன vlog பார்க்க போறேன்னா, நாளைக்கு வந்து நிதர்ஷனாக்கு பர்த்டே. அதனால 12 o'clock கேக் கட் பண்ண போறோம். எப்பவுமே வந்து எல்லா இயருமே வந்து எல்லாருமே எங்களை சுத்தி 4-5 பேர் சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம். இந்த வருஷம் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாரும் ஒர்க்கு காலேஜ் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. நான் ஒருத்தி தான் இதே ஊர்ல இருக்கேன். எல்லாரும் வேற ஊர்ல இருக்காங்க. அதனால நான் மட்டும்தான் கேக் கட் பண்ணுவேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு வந்து கேக் கட் பண்ற சர்ப்ரைஸ் இல்லை. வாணி வந்து ஈரோட்ல இருந்து நிதர்ஷனாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்கோசரம் வந்துட்டு இருக்கா. ஆனா அது அவளுக்கு தெரியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நிதர்ஷனா வா நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போய் வாணி நாங்கள் டீ ஷாப்ல இருப்போம். வாணி வந்து நிதர்ஷனா வந்து டீ ஷாப்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளவே கூட்டிட்டு போய் அவளோட பர்த்டேக்கோசரம் நாங்கள் கேக் வாங்க போறோம். அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் ஃபன் பண்றோம்னு ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். நீ அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சு அவ ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் கூறுவது என்ன? இவங்களெல்லாம் நம்பி எங்கேயுமே விடக்கூடாது. வாணியே எப்படி சொல்றான்னா, அவள் சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு வந்தான். ஆனால் நிதர்ஷனா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டா. அதான் காண்டாயிட்டா. கைஸ், அவ எங்களை விட்டுட்டு லிட்டில் அரேபியா போனங்காட்டி நாங்க 2 பேரும் டீ குடிக்கிறதுக்கு போறோம். கண்டிப்பா. இவ வேற என்ன கேவலமா கழுவி ஊத்திட்டா. 3 நிமிஷத்துக்கு யாராச்சும் விளாக் போடுவாங்கன்னு கேக்குறா. நான் போடுவேன், நீங்க அதையும் பாருங்க. டீ குடிக்க போகலான்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நிக்கிமா பார்த்தோம். அப்புறம் அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் யாரு? சித்தி சொல்லிரு, சித்தி சொல்லிரு, மறுபடி சொல்லு. சித்தி யாரு? லவ் யூ சொல்லு. லவ் யூ. ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு. ஃப்ளைங் கிஸ் கொடு. உமா கொடுத்துரு. டீ கடையில் போய் நின்றுட்டு மாற்றி மாற்றி அவளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்த எடுக்கவே இல்லை. கடைசியில் அவளே வந்துட்டா. எடுக்க மாட்டியா? சர்ப்ரைஸ் ஆகி பாஸ்த புளிவான்னு பார்த்தா அவ்வளோ பேர் முன்னாடி அந்த டீ கடையிலேயே அவளை போய் அடிக்கிறா. ஆனாலுமே சீரியஸாக அவள் சர்ப்ரைஸ் ஆகிட்டா. ஏன்னா வரமாட்டேன்னு ஆஃப்டர்நூனே சொல்லிட்டா. இருந்தாலும் வந்தோடனே சர்ப்ரைஸ் ஆகிட்டா. உருவமே தெரியல. நான் ஏதோ ஆன்டி வருதுன்னு நினைச்சேன். எதிர்பார்க்கவே இல்லை கைஸ், அவ வருவானே. நான் ரொம்ப நடிப்பேன். சத்தியமா எதிர்பார்க்கல. நாங்க வந்து இப்ப எங்க போறோம்னா அவளுக்கு தான் கேக் வாங்க போறோம். ஆனா நாங்க கேக் வெட்ட போறோம் கைஸ். ஆனா நாங்க கேக் வெட்டும் போது நீ சர்ப்ரைஸ் ஆகணும். சர்ப்ரைஸ் ஆயிரும் கைஸ். ஓ போட்டோ எப்ப போடுற? 19 எடுத்தல. அப்புறம் ஒரு 9:30 எல்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 12 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷ் பண்ணதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்கப்பா, சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. கேக் வெட்டி இல்லாம சர்ப்ரைஸ் ஆகணும். எங்க கேக் எடு. அது கேக் எடுத்து எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துருச்சு கைஸ். வரும்போது ஆயிட்டோம். ஓபன் பண்றீங்க, அப்புறம் மெசேஜ் பண்றேன். ஓபன் பண்ணி ஸ்னாப் போடுறேன். அந்த கேக் போடுங்க கைஸ். எல்லாம் காசு பணமா அவன் பண்ணுவே. அவள் கால் கட் பண்ணோடனே அப்புறம் மறுபடியும் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணி அப்புறம் மாற்றி சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு அப்புறம் நாங்களும் படுத்துட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ டி. பாடுங்கடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. போதுமா? டன் டன் சொல்லுங்க. மட்டும் மெதுவா பிடிக்கிறதா? எங்க வேற எதுவும் டன். மார்னிங் கைஸ். நைட்டு கேக் கட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். ஒரு 2 o'clock கிட்ட தூங்கிட்டு ஆட்டம் போட்டு தூங்கிட்டோம். இப்போ காலையில் மணி 11 கிட்ட ஆக போது. எந்திரிச்சு குளிச்சிட்டோம். நான் குளிச்சுட்டு அவங்க நிதர்ஷனா ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா. வாணி ரெடி ஆகிட்டு இருக்கா. சரி, நான் அதுக்குள்ளே பார்லரில் போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஆஃப்டர் லீவ் போட்டோம். வெளியே எங்கேயாச்சும் போகலான்ட்டு இருக்கோம். எங்கே போகிறேன்னு பிளான் இல்லை. எங்கே போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரெடி அவுட்டிங் கிளம்பிட்டோம். எத்தனை மணிக்கு டைம் காட்டுறீ? 11. சரி 1:30. கண்ணு தெரியல. காலையில இருந்து கிளம்பி இப்பதான் வெளியே போறோம். பாய் சார்.
பாய். அங்க வந்து ஐயோ அந்த ஊர் பேர் சொல்லி கொடிவேரி. கொடிவேரியில பங்களாபுத்தூர்ல போய் போட்டோ எடுத்துட்டு வரலான்னு பிளான் போட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு கருகிரவும் மாட்டேங்குது. அதனால கொடிவேரியில போய் 5 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள போய் பார்த்து போட்டோ எடுத்துட்டு வரலான்னு பிளானே இப்ப போயிட்டு இருக்கோம். நாங்க போனா என்ன நடக்குதுன்னு தெரியல. வெயில் அடிக்குது. எங்கடி காணோம் அப்படியே. பாலத்து மேலே இருந்து பார்க்கும்போதே கொடிவேரி ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி போலேன்னு தெரிஞ்சுச்சு. சரி பார்க்குக்கு மட்டும் போய்க்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம். நீங்களே போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இங்கே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது பாத்துங்க. என்னவா இங்க பேர் பர்த்டே கேர்ள். கைஸ் கொடிவேரி வந்துட்டேன் கைஸ். இதான் கைஸ் கொடிவேரி. வாட்ச கீழே போட்டா கைஸ். கழட்டி உள்ள வச்சுறேன். எதுக்காக இங்கே வந்தோடனே மறந்துட்டு போகணுன்னு 2 பேரும் தூரியாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கும் ஆசையாக இருந்துச்சா நானும் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அப்புறம் போர் அடிச்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சீசன் இல்லாத டைமில் வந்தங்காட்டி எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக இருந்தாங்க. இடமே இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ லாஸ்ட் எண்டில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம். இங்க பாரு கைஸ், இதுதான் கொடிவேரி டேமோட வியூ பாயிண்ட். உங்க எல்லாத்துக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். என்ன நேஸ்னா எடுக்க முடியாது போட்டோ தான். ஹலோ गाइस, நான் உங்கள் இதற்குனா நிதர்சனா. கைஸ் நாங்க போட்டோ எடுத்துட்டோம். வந்த வேலை முடிஞ்சுச்சா. நான் எந்த போட்டோ நல்லா இருக்குன்னு தெரியல. போன் வந்து கொதிக்குது, வெடிச்சிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெடிக்குது. நாங்க எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம். பொட்டை வச்சுட்டோம் போட்டோ எடுக்கிறோம். ஒரே ஒரு போட்டோ மட்டும் 1000 போட்டோ எடுத்துட்டேன் கைஸ். நான் 1000 போட்டோ எடுத்துட்டேன். ஆனா ஒரு போட்டோ கூட அவளுக்கு வந்து திருப்தி ஆகவே இல்லை. ஆனா ஒரு போட்டோடி எடுத்துட்டே இருக்கிறா. போன் வெடிக்கிற அளவுக்கு போட்டோ எடுத்தாச்சு. இவன் எங்க சொல்லு அக்கா வந்திருக்கேனா? இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் அழகா எடுத்துட்டேன். நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். இங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் வந்து சாப்பிட போறேன். சாப்பிட்டு நான் வேலைக்கு போயிருவேன். அவங்க வந்து வீட்டுக்கு போயிருவாங்க. அவ்வளவுதான். தாக்க முப்பது குண்டி யார் மிஸ் பண்றீங்க? எங்க அக்காவை மிஸ் பண்றேங்க. நானும் சொல்லி மிஸ் பண்றேன். நீ ஆமா. அது என்ன ரியாக்ஷன்? நிறைய வந்துட்டோம். மேரி வந்துட்டா கைஸ். பார்க்க பொறுக்கி மாதிரியே இருக்கா கைஸ். வெயில கரும்பு போயிட்டேன் நான். நம்ம மேரியாலேருந்து கிளம்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. ஏன்னா 2 டேஸில் நிதர்சனாவும் காலேஜ் போயிடுவா. பாணி இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடுவோம். அவ்வளோதான், மறுபடியும் நான் தனியாகிடுவேன். சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அடுத்தது போய் டீ குடிச்சிட்டு அவ்வளவுதான் ஊருக்கு கிளம்பிட்டோம். இவ வேலையை பார்ப்பா, நான் என் வேலையை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் தான். நான் என்ன பண்றேன்னு பாய் பாய் கைஸ். பாய் கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் another வீடியோ. டாடா.